மக்கள் பிரதிநிதிகள், அரசியல் கட்சி தலைவர்கள், தொழிலதிபர்கள் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்களுக்கு உளவுத்துறையின் அறிக்கையின் அடிப்படையில் எஸ்பிஜி, இசட்+, இசட், ஒய்+, எக்ஸ் என பல்வேறு வகையான பிரிவுகளின் கீழ் மத்திய உள்துறை அமைச்சகம் பாதுகாப்பு வழங்கி வருகிறது. இதன் அடிப்படையில் நடிகரும் தாவேக தலைவருமான விஜய்க்கு கடந்த மார்ச் மாதம் முதல் மத்திய அரசின் ஒய் பிரிவு பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இதன் அடிப்படையில் துப்பாக்கி ஏந்திய 8 முதல் 11 பேர் வரையிலான காவல்துறையினர் மற்றும் கமாண்டோக்கள் அவரது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த சூழலில்தான் கரூர் வேலுச்சாமிபுரத்தில் நடைபெற்ற தாவேக பரப்புரை கூட்டத்தில் நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தனர். இந்த விவகாரம் தமிழ்நாட்டையே உலுக்கியிருந்த நிலையில் இதுகுறித்தான விசாரணை அருணா ஜெகதீசன் தலைமையிலான ஒரு நபர் ஆணையம் மேற்கொண்டு வருகிறது. அத்தோடு நீதிமன்றமும் இதுகுறித்து பல்வேறு கேள்விகளை அரசாங்கத்திடமும் தாவேகாவிடமும் எழுப்பியிருந்தது. இந்நிலையில் விஜய்க்கு பாதுகாப்பு குறைபாடுகள் உள்ளதாக குற்றச்சாட்டுகள் எழுந்த நிலையில் விஜயின் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ள ஒய் பிரிவு அதிகாரிகளிடம் உள்துறை அமைச்சகம் விளக்கம் கேட்டிருந்தது. இதன்படி விஜய்க்கு போதுமான பாதுகாப்பு வழங்கப்படுகிறதா, கரூர் பிரச்சார கூட்டத்தின் போது எந்த அளவுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது, அப்போது விஜய்க்கு முழு பாதுகாப்பு வழங்கப்பட்டதா என பல்வேறு கேள்விகளை உள்துறை அமைச்சகம் எழுப்பியிருந்தது. இதற்கு ஒய் பிரிவு அதிகாரிகள் அளிக்கும் பதிலின் அடிப்படையில் விஜய்க்கான பாதுகாப்பு போதுமா அல்லது அதிகரிக்கப்பட வேண்டுமா என்று முடிவெடுக்கப்படும் என்று தகவல் வெளியாகியிருந்தது. இந்நிலையில்தான் தாவேக தலைவர் விஜய்க்கு வழங்கப்பட்டுள்ள ஒய் பிரிவு பாதுகாப்பை ஒய்+ அல்லது அதற்கு மேலான இசட் பிரிவு பாதுகாப்பாக அதிகரிக்க சிஆர்பிஎஃப் தரப்பிலிருந்து பரிந்துரை செய்யப்பட்டதாகவும் தகவல்கள் வெளியாகியிருந்தன. இந்நிலையில்தான் சென்னை நீலாங்கரையில் உள்ள தமிழக வெற்றிக் கழக தலைவர் வீட்டில் நொய்டாவிலிருந்து வந்த சிஆர்பிஎஃப் தலைமை டிஐஜி சஞ்சய்குமார், பெங்களூரு சிஆர்பிஎஃப் கமாண்டன்ட் மனோஜ்குமார் ஆகியோர் நேரில் ஆய்வு மேற்கொண்டனர். விஜய்க்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு உள்ள நிலையில் அவரது வீட்டுக்கு போடப்பட்டுள்ள பாதுகாப்பு குறித்தும் ஆய்வு செய்தனர். 15 நிமிட ஆய்விற்கு பிறகு இருவரும் அங்கிருந்து புறப்பட்டு சென்றனர். இவர்கள் அளிக்கும் அறிக்கையின் அடிப்படையில் பாதுகாப்பு வலுப்படுத்தப்பட வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன.